குட் மார்னிங் கைஸ். என்னடா காலங்காத்தால இந்த கெட்டப்பில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? காலைல எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா ஒரு வேலை சொன்னாங்க, அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ எழுந்திரிச்சோடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் கடைக்கு போயிட்டு பல்லு கூட விளக்கல, அப்படியே போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துட்டு சரி வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மணி இப்போ 9:15 ஆச்சு. போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எப்பயும் போல் இன்றைக்கான எடிட்டிங் ஒர்க்கை ஆரம்பிக்கணும். முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலான் இருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்குள்ளேயே எடிட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஒவ்வொரு எடிட்டிங்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கு 1 ஹவர், யூடியூப்க்கு 1 ஹவர் முடிச்சுட்டு அடுத்து ஜிம்முக்கு போகிறோம். ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும்னு பார்க்குறேன். ஏன்னா மத்தியானம் சாயந்தரத்துக்கு மேலேயாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி டெய்லி இதிலேயே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் எனக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மணி கரெக்டாக 1:45. செகண்ட் மீல் சாப்பிட உட்காந்துட்டேன். என்னடா பார்க்க பிரியாணி மாதிரியே இருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரியாணி தான். ஒன்றும் இல்லை, என் தம்பிக்கு பிறந்தநாள் இன்றைக்கி. ஸோ எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சனால இன்றைக்கி டயட் எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டேன். என்னடா அப்போ 31 நாள் டிசிப்ளின் இதெல்லாம் என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது கணக்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படின்னா என் கேலரி எக்ஸீட் ஆகாது. நான் இன்றைக்கி சிக்கன் வாங்கலை, ஸோ அது ஒரு கேலரி கட் ஆகுமா. 10 எக்ஸ் சாப்பிட போகிறதில்ல, அதுவும் கேலரி கட் ஆகுமா. காப்ஸுமே வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ அதை மட்டும் சாப்பிட போகிறேன். ஸோ நான் எப்பயும் சாப்பிட்ற கேலரியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட. இது எப்போ அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் மனக்கணக்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இத்தனை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டயட்லாம் ஃபாலோ பண்ணுற இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நானாக பண்ணுறேன். பட் இதுவே டெய்லிலாம் பண்ணக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்படி இன்றைக்கி ஆக்சுவலாக விலாக் எடிட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் விலாக் எடிட் பண்ணியிருக்கேன், இன்னும் யூடியூப்புக்கு பண்ணல. சாப்பிட்டு முடிக்க ஒரு 2-2:30 ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு விலாக்லாம் யூடியூப்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஒரு 4-4:30 போல் ஜிம்முக்கு போகலான்னு யோசிச்சிருக்கேன். நாளையிலேருந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் யூஸ் பண்ணுறது அதுதான் என் நேரத்தெல்லாம் தின்றுது அப்படியே. அதனால் இனிமேல் காலைல எழுந்திரிச்சோடனே விலாக் எடிட் பண்ணுறோம், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ஃபோனே தோடுறோம். ஃபோனை அப்போயும் எதுக்கு தோடுறோம்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நாள் கடகடன்னு போயிடும். ஏன்னா நான் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுவேன், அடுத்து ஜிம்முக்கு போவேன், அடுத்து வருவேன், சாப்பிடுவேன், சைக்கிளிங் போயிட்டு வருவேன். நாள் அதிலே ஓடிடும். இன்றைக்கி எப்படியாவது தூங்கிடுறேன். நாளைக்கு எப்போ எழுந்திரிச்சாலும் சரி, நாளைக்கு 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, ஃபோனை எடுத்தோன்னே தொடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல 10 நிமிஷம் தூங்கிட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி தான் நான் தூங்கிட்டேன். நேற்று கூட நான் தூங்கவே இல்லை. இன்றைக்கி என்ன ஏறியாமல் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு இப்போ யூடியூப் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். இட் டு பி போஸ்ட். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிம்முக்கு போகணும். ஆனால் அந்த பிரியாணி நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிது. டே பை டே கெட்டிங் ஒர்ஸ்ட்டு மாதிரி தெரியுது. பட் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கரெக்டாக அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. த திங் இஸ், ஜிம் போடணுமா, கரெக்டாக இன்றைக்கான வேலையை முடித்தோமா, அவ்வளோதான். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ யூடியூப்புக்கும் முடிச்சாச்சு, இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட்டும் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டா இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து பெட்டராகிட்டு போகணும். இன்றைக்கி கொஞ்சம் என்னென்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி இல்லை, லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன். லேட்டாக எந்திரிக்கிறது, அப்புறம் நைட்டு லேட்டாக தூங்குறது, அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது, அது வேறு விஷயம். இன்றைக்கி வேறு இப்போ தூங்கிட்டேன்ல, சத்தியமாக தூக்கம் வந்தால் மாதிரி தான் இனிமேல். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சோடனே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை மைண்டில் வச்சுக்கிறேன். நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு கூட பேசுகிறேன். ஓகே, ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். ஆனால் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஒன்று காலையில் ஜிம் போகணும், இல்லைன்னா மதியானம் ஜிம் போகணும். காலையிலனா ஒரு 11-12க்கு ஜிம் போகணும், இல்லைன்னா ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கு முன்னாடி போகணும். இந்த டைம் போகிறத நினச்சாலே கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஜிம்மில் சரியான கூட்டமாக இருக்குமா. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனை எங்கே வச்சு எப்படி எடுக்கிறதுனே தெரியாது. யாராவது ஊடால வந்துடுவாங்க. அவங்க சரி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இங்கிட்ட வைப்போம், இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இங்கிட்ட வைப்போம். இல்லை நான் யாரையும் தப்பாக சொல்லலை. பட் எனக்கு அந்த ப்ரெஷர் ஓவராக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் வைப்பேன். நான் யாரையும் குறையா சொல்லலை. எனக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது.
வீடியோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ப்ரெஷர்லேயே பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ அதை நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது இப்போ போகணுமா அப்படின்னு. சரி வழி இல்லைல்ல, போய் தான் ஆகணும். ஸோ ஓகே, நான் ஜிம்முக்கு கிளம்புறேன். மணி இப்போ கரெக்டாக மணி இங்கே 5:30 ஆச்சு. நான் ஜிம் போய் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6-6:15 ஆயிரும். ஒரு 7-7:30 தான் ஒர்க் அவுட் டைம் முடிப்பேன். முடிச்சுட்டு வந்துட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு கார்டியோ பண்ணிவிட்டு இன்றைக்கி தூங்கிடுவேன். நாளைக்கு கைஸ் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு இந்த செஸ்ட்டு பேக் ஒர்க் அவுட்னாலே பயங்கர ஹைப் ஆயிரும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாலும். ஸோ இன்றைக்கி அதே தான். அந்த அளவுக்கு இன்டென்ஸாக பண்ணல, பட் ஓகே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இருந்துச்சு பேசியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ ஓரளவுக்கு ஃபைன் தான். அடுத்து எப்பயும் போல தான் டின்னர் முடிச்சுட்டு கார்டியோ பண்ண போகிறேன். கார்டியோ பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்குறது தான். கார்டியோ பண்ணும்போது பேசுகிறேன். சைக்கிளிங் வந்தாச்சு. இன்றைக்கி சைக்கிளிங் வரும்போது என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவன் ஹெட்செட் கூட போடல, பாட்டு கூட கேட்கல. எப்பயும் பாட்டு கேட்டுகிட்டே தான் போவேன். இன்னைக்கு பாட்டும் கேட்கலையா, ஒரு மாதிரி ஏதோ நிறைய லைஃப்ல நிறைய யோசனை வந்து போயிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல நமக்கு என்ன ஆக போகுது, வாட் ஆம் ஐ ஈவன் டூயிங் ஹியர்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்குள்ள நானே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி எத்தனை ஒரு மாதிரி ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தேன், மணி 9:40 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக ஒரு 10:15 10:30 ஆயிரும். என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வீடியோ ஆன் பண்ணோன்னே எதுவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்கள் லைஃப்பில் யாருக்காவது உதவி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க ஞாபகம் வச்சு திருப்பி அவங்க நமக்கு பண்ணணும். அவங்க அப்படியே நம்ம நன்றி கடனாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஐ மீன் இது ஒரு மாதிரி ஏதோ சர்க்காஸ்டிக்காக சொல்லலை, சீரியஸாகவே தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரோட்டில் ஒரு காக்காவோ பூனையோ ரோட்டோரமாக அடிபட்டு கிடக்குன்னு வைங்களேன், நீங்கள் அதை போய் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது நமக்கு நன்றி, நம்ம அதை ஞாபகம் வச்சு நமக்கு நாளைக்கு அது ஹெல்ப் பண்ணுன்ற நினப்பில் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை அது ஏதோ துடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் அதுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னு பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். அதோட நேச்சரே சர்வை பண்ணுறது. ஸோ அது சர்வை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ரியல் லைஃப்லேயும் ஹியூமன்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதும் அந்த மாதிரியே நினச்சிக்கோங்க. அதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நமக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். பட் நீங்கள் யாருக்காவது பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அப்படி யாராவது ஞாபகம் வச்சு உங்களுக்கு பண்ணுறாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயந்தான். பட் அப்படி மறக்கிறாங்கனாலும் அதை நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஸோ கார்டியோ முடிஞ்சு அப்புறம் சும்மா ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டேன், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே. மணி 11:30 ஆகிடுச்சு. சரி ஓகே தூங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு, ஐயோ வீடியோ எடுக்கணும், குளிக்கவும் இல்லை. சரி இப்போ போய் காலைல குளிச்சிட்டேன். ஆக்சுவலாக சொன்னேன்னு தெரில, காலையிலே குளிச்சிட்டேன். பட் திரும்ப குளிச்சிருவேன். ஓகே குளிச்சுட்டு தான் இப்போ தூங்குவேன். இல்லை எனக்கே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. ஸோ
Day 11 have successfully completed, 20 days to go.